வணக்கம் என் அன்புக்குரிய பூமி வாழ் மனிதர்களே. தயாரா? நான் உங்கள் சதீஷ்குமார் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிரர் நியூரான் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எதனா சிந்திச்சிருக்கீங்களா? யாருன்னா கொட்டாவி விடும்போது உங்களுக்கும் கொட்டாவி வர மாதிரி, இல்லை அப்படின்னா யாராவது அழும்போது நீங்களும் அதே மாதிரியான உணர்வை உணர்கிற மாதிரி எதனா பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி ஜெயிச்சிட்டிங்க அப்படின்றத மாதிரி நீங்கள் ஒரு உணர்தலுக்கு உள்ளாவீங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதனா சிந்திச்சிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நமக்குள்ளே இருக்கிற ஒரு அற்புதமான அமைப்பு தான். அதுக்கு பேர் மிரர் நியூரான். அந்த மிரர் நியூரான் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றியும், அதனால் இருக்கிற பயன்கள் நமக்கு என்ன, அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மிரர் நியூரான் அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதோட பயன் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன, அதை எப்படி நம்முடைய வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மிரர் நியூரான் என்றால் என்ன? மிரர் நியூரான் என்பது நம் மூளையில் இருக்கும் ஒரு வகை நரம்பு செல்கள். நாம் ஒரு செயலை செய்யும் போதோ அதே செயல் மற்றொரு செய்வதை பார்க்கும்போதோ இந்த நரம்பு செல்கள் செயல்பட ஆரம்பிக்குது. உதாரணமாக, நீங்கள் ஒரு கப்பை எடுக்கும்போது எப்படிப்பட்ட உணர்வை உணர்கிறீங்களோ அதே மாதிரியான உணர்வை உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க அதே கப்பை எடுக்கும்போது அப்படிப்பட்ட உணர்வுகள் உங்களுக்குள்ளார ஏற்படும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர் நியூரான் அப்படின்ற நமக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பு செல்களால் தான் ஏற்படுது. அதனால தான் இதுக்கு பேர் மிரர் நியூரான் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம யாரையாவது பார்க்கும்போது நம்ம மூளை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத நமக்குள்ளே ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்கும். அப்படி ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம மூளை என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க பண்ணுறத நமக்குள்ளே ரகசியமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும். இதனால தான் குழந்தைகள் பார்த்து கற்றுக்கிறாங்க. நம்ம மற்றவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம். ஒருவரின் பயம் கூட நமக்கு எளிதாக பரவக்கூடியதாக இருக்குது. இது மூலிமா நம்மளோட மூளை நமக்கு உணர்த்துறது ஒன்று தான். நம்ம அந்த செயலை ஆனால் அதை உணர்கிறேன் அப்படின்ற நிலைக்கு நம்மளோட மூளை போகுது. இப்படி தான் மிரர் நியூரான் வேலை செய்ய ஆரம்பிக்குது. மிரர் நியூரானோட பயன்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல் விஷயம், நம்ம மற்றதை பார்த்து கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகள் எல்லாத்தையும் பார்த்து பேசி நடக்கிறத, சிரிக்கிறத எல்லாத்தையும் பார்த்து எப்படி கற்றுக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ரெண்டாவது, எம்பதி உருவாக உதவும். இது மற்றவங்களோட வழியை நம்ம உணர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா, மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றவங்க ஜெயிக்கும்போது அதை நம்மளும் ஜெயித்தோம் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்த இந்த மிரர் நியூரான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. நாலாவதாக பார்த்திங்கன்னா, ஸ்கில்ஸை வளர்த்துக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, கம்யூனிகேஷன் போன்றவற்றில் ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணவும் அதிகரிக்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிற ஆபத்துலாம் என்னென்ன அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மிரர் நியூரான் நல்ல விஷயத்தை மட்டும் காப்பி பண்ணாது, கெட்ட விஷயத்தையும் காப்பி பண்ணும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் பீப்புளோட இருந்தால் பயம் அதிகரிக்கும், கோபம் பரவும், சோம்பேறித்தனம் அதிகமாகும், தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி அப்படிப்பட்ட பழக்கங்கள் நம்மளோட ஒட்டிக்கொள்ளும். சோஷியல் மீடியா அடிக்ஷனு, நீங்கள் தினமும் எதை பார்க்குறீங்களோ அது போலவே உங்கள் மூளையும் மாற ஆரம்பிச்சிடும். டாக்ஸிக் கண்டென்ட்டு, வயலன்ஸு, நெகட்டிவ் மைண்ட் செட்டு இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தால் அது மாதிரியே உங்களோட மனதிலும் பாதிப்பு அதிகமாகும். இதை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நல்ல மனிதர்களோட இருங்க. உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய மக்களோட பழக்கத்தை ஏற்படுத்துங்க. சக்ஸஸ் கண்டென்ட்லாம் பாருங்கள். இப்போ யாருன்னா ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இன்டர்வியூவு, டிசிப்ளின் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க பார்த்து கற்றுக்கிற வீடியோஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்து நீங்களும் கற்றுக்கிறது மூலிமா இதை நமக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிற சூழலை நல்லபடியாக இருக்கிற மாதிரி அமைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட பிரெயின் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை காப்பி பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்றத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக விரும்புகிற நபர்களை பாருங்கள். அவங்களோட கான்ஃபிடென்ஸாக பேசுகிற விதம், அப்புறமேட்டு அவங்களோட பாடி லாங்குவேஜ், மைண்ட் செட்டு, டிசிப்ளின், மெதுவாக இதை நீங்கள் கவனிக்கிறது மூலிமா அது உங்களுக்குள்ளேயும் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, உங்களோட பிரெயின் தொடர்ந்து
அந்த மிரர் நியூரான் காப்பி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது உங்களோட பழக்கமாக மாறும். இதை உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக எப்படி பயன்படுத்தலாம், உங்களுடைய வெற்றி பயணத்துக்காக இதை எப்படி நீங்கள் இந்த மிரர் நியூரான்ஸை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல மாற்ற வேண்டியது நீங்கள் பார்க்குற விஷயங்களை முதல்ல மாற்றத்தில் ஏற்படுத்தணும். நீங்கள் பார்க்குற விஷயங்கள் உங்களோட வளர்ச்சிக்கு தேவையானதாக மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தேவையான இடத்திற்கு சென்றடைய ஒரு உந்துகோலாக இது அமையும். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே மறந்துடாதீங்க. உங்களுடைய மூளை, அதாவது பிரெயின் எப்பயுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. நீங்கள் யாரை பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, என்ன கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறீங்க, அதுவே மெதுவாக உங்களுடைய பர்சனாலிட்டியாகவும் மாறும். முடிவாக நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதனால் நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் அதிகமாக பார்க்குற விஷயம் ஒரு நாள் நீங்கள் ஆகிற விஷயமாகவும் மாறும். இதுதான் மிரர் நியூரானோட பவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் அறிவியல் மற்றும் உளவியல் சார்ந்த தகவல்களோடு சந்திப்போம். நன்றி.